सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अज्ञाने प्रत्यक्ष प्रमाणம் விஷயம் இப்ப ஆரம்பிக்கிறது. பல பிரமாணங்கள் சொல்றா. அஜ்ஞானத்துக்குன்னு இல்லை, அஜ்ஞானம் சாட்சி வேத்தியம். ஆனா அது பாவ ரூபம் நாங்க சொல்றபடித்தான் சொல்லி ஆகணுங்கிறதுக்கு பிரமாணம் சொல்ல வேண்டியிருக்கு. அது காமிக்க வேண்டியது பிரமாணங்கள். அங்க பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது முதல்ல எடுத்துக்கணும். 3 விதமான பிரத்யக்ஷ பிரமாணங்கள் எடுத்துக்கப்படுறது. ஒன்று சாமானியத பிரத்யக்ஷம், ஒன்று விசேஷத பிரத்யக்ஷம், 2வது, 3வது சௌஷுப்த பிரத்யக்ஷம், சுஷுப்தியில வர பிரத்யக்ஷம். சுஷுப்தியில வர பிரத்யக்ஷத்தை நாம அப்புறமா ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது அப்பதான் தெரியும் சௌஷுப்த பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் என்ன. ஆக 3வது சொல்றோம். சாமானிய பிரத்யக்ஷம்னா என்ன? அதாவது விஷயத்தை விசேஷமாக எடுத்து நிர்தேசம் பண்ணாமல் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, இது சாமானியத பிரத்யக்ஷம். விஷயத்தை விசேஷமா குறிப்பிட்டு இந்த வஸ்து எனக்கு தெரியாது அப்படின்னு தெரிகிறது. அப்படி தெரிஞ்சா அது விசேஷத பிரத்யக்ஷம். இது 2வது விதம். சௌசுப்த பிரத்யக்ஷம் சுசுப்தி காலத்துல அதை பத்தி பேச முடியாது. ஆனா அதுக்கப்புறம் எழுந்திருந்ததுக்கு அப்புறம் சுசுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியாம இருந்ததுன்னு ஒரு ஞாபகம் வருது. அப்ப ஒண்ணுமே தெரியாம இருந்ததுன்னு ஞாபகம் வரணும்னா சுசுப்தியில அது தெரிஞ்சிருந்தா தானே அப்புறமா ஞாபகம் வரும். அனுபவம் இருந்தா தானே அது அப்புறமா ஸ்மரணம் வர முடியும். அதனால இதை வச்சுட்டு சுசுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியலைங்கிறது அனுபவிக்கப்பட்டதாக சொல்லணும். அப்படியானால் அந்த அனுபவத்துக்கு என்ன விஷயம்னு விசாரிச்சு பார்த்தா நாங்க சொல்ற மாதிரியான ஒரு பாவரூபாஜ்ஞானம் கிடைக்கும். ஆக இந்த 3 விதமான பிரத்யக்ஷத்தை இந்த பிரகரணத்துல பிரமாணமாக நிரூபணம் பண்றாங்க. தத்ரச்ச அஜ்ஞானே சாமானியதா இந்த பிரத்யக்ஷங்கிறத சேர்க்க வேண்டியது. சாமானியத பிரத்யக்ஷம் என்ன? அகம் அஜ்ஞா மாம் அன்யஞ்ச நஜானாமின்னு இருக்கலாம். நஜானாமி இது பிரத்யக்ஷம். இங்கே அகம் அஜ்ஞா கிஞ்சிதப்பி நஜானாமி இதான் அர்த்தம். மாம் அன்யஞ்சன்னு சொல்றதுல தாற்பயம் இல்லை, எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம். இன்னொன்னு துவதுக்தம் அர்த்தம் நஜானாமி இது விசேஷத பிரத்யக்ஷம். நீ இப்ப சொன்னீங்க அதுதான் எனக்கு தெரியாது அப்படின்னு விசேஷமா சொல்லும் போது இது விசேஷத பிரத்யக்ஷம்னு இருக்கு. அது ஏதாவந்தம் காலம் சுகம் அகம் அஸ்வாப்தம். அஸ்வாப்தம் வர விஷயம் இல்லை. நகிஞ்சித் அவேதிஷம் இது பராமர்ச சித்தம் சௌஷுப்த பிரத்யக்ஷம் பிரமாணம். ஒண்ணுமே தெரியாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது சுஷுப்தி காலத்துல வந்த அனுபவத்துக்கு ஸ்மரணம். இது சொல்றது முடிச்சுட்டதுக்கு அப்புறம். அப்ப சுஷுப்தி காலத்துல ஒரு அனுபவம் இருக்கு தெரிகிறது, அதுதான் சௌஷுப்த பிரத்யக்ஷம்னு சொல்றது. இந்த 3 விதமான பிரத்யக்ஷத்திற்கும் விஷயமாக பாசிக்கக்கூடிய அஜ்ஞானம் நாங்க சொல்ற பாவரூப அஜ்ஞானமே தவிர வேற நீ சொல்ற மாதிரி அஜ்ஞான அபாவங்கள்லாம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றதுதான் இந்த பிரகரணத்துடைய விஷயம். இப்ப முதல்ல நம்ம சாதாரண அகமஜ்ஞா அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அகம் நஜானாமி அப்படின்னா எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வி. அஜ்ஞானம் இப்பதான் சொல்லிட்டு வந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் எது? பாவரூப அஜ்ஞானத்தை வச்சுப்போம். பாவரூப அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் எதுன்னு கேட்டா விவரணாச்சாரியாள் பட்சத்துல நிர்விபாக சிதிரேவ கேவலான்னு சொன்னபடி சுத்த சைத்தன்யம் தான் ஆசிரியம்னு சொல்லிட்டார். சுத்த சைத்தன்யத்துலதான் அஜ்ஞானம் இருக்கு. அகங்கிறது சுத்த சைத்தன்யமோ இல்லையோ? அகம் நஜானாமி அப்படின்னு சொல்ற இடத்துல
இந்த அனுபவத்துக்கு விஷயமாக எப்படி அஜ்ஞானத்தை சொல்ல முடியும்? நீங்க சொல்ற அஜ்ஞானம் எப்படி இருக்க முடியும்? அகம் ஜானாமி, அகம் ந ஜானாமி, ரெண்டு விதமான அனுபவம் இருக்கு. அகம் ஜானாமின்னு சொன்னா எந்த தியானம்? அது விருத்தி தியானம் தானே. அப்ப அகம் ந ஜானாமின்னு சொன்னாலும் அந்த ஞானத்தினுடைய அபாவம் அகம் என்னிடத்துல இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர பாவரூப அஜ்ஞானத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அனுபவத்துல அந்த அஜ்ஞானத்துக்கு ஆச்சரியமாக அகம் பதார்த்தம் தெரியுது. அகம்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த சைத்தன்யம் தெரியுது. அந்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் இல்லை. சுத்த சைத்தன்யம் தான் நீங்க சொல்லக்கூடிய பாவரூப அஜ்ஞானத்துக்கு ஆச்சரியம்ங்கிறது நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கிறதுனால அகம் நஜானாமி, அகம் அஜ்ஞா, அகம் அஜ்ஞானி அப்படிங்கிற அனுபவத்துக்கெல்லாம் விஷயமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் சாதாரண ஞான அபாவமா தான் இருக்கணுமே தவிர பாவரூப அஜ்ஞானம் நீங்க சொல்ற அஜ்ஞானமாக இருக்கவே முடியாது. இதை சொல்ற நச்ச அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அனாசிரயத்வேனா, அகமர்த்தம்ங்கிறது அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லை அப்படிங்கிறது அத்வைதியுடைய சித்தாந்தமாக இருக்கிறதுனாலே கதம் அயம் பிரத்யேகா பாவரூபாஜ்ஞான பக்ஷே உபபத்தியதே. பிரத்யேகான இந்த அனுபவம், இந்த பிரதீதியானது நீ சொல்றபடி பாவரூப அஜ்ஞானத்தை ஒத்துக்கிற பட்சத்துல எப்படி சரியா வரும்னு கேள்வி. பதில் என்ன சொல்றார்? அஜ்ஞானாஸ்ரயீபூத சைத்தன்யே அந்தఃகரண தாதாத்மியாத்தியாசேன ஏகாஸ்ரயத்துவ சம்பந்தேன உபபத்தே. பதில் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். அந்த சித்தாந்தத்துல மாறுதல் கிடையாது. அப்ப எப்படி அகம் அஜ்ஞானி அகம் அஜ்ஞானி தெரியுறதுன்னு கேட்டால் இந்த அஜ்ஞானமும் இந்த அகமும் ஒரே சைத்தன்யத்துல சாமானாதிகரண்யம், ஒரே சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாயிடுச்சு. அப்ப என்னாச்சு? ரெண்டுக்கும் சாமானாதிகரண்ய சம்பந்தம்ங்கிறது ஒண்ணு கிடைச்சதுனாலே அகம் பதார்த்தத்திலேயே அஜ்ஞானம் இருக்கிறதாக தெரிகிறது, பாசிக்கிறது. ஆனா எங்க இருக்கு அந்த அஜ்ஞானம்? அகங்கிற பதார்த்தத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல இருந்துட்டு அகமோட சேர்ந்து பாசிச்சுட்டு இருக்கு. அகம் அஜ்ஞான ஆசிரியீபூத சைத்தன்யே, எந்த சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்கோ அஜ்ஞானத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அதே சைத்தன்யத்துல அந்தఃகரண தாதாத்மியாத்தியாசேன, தாதாத்மிய சம்பந்தத்தை கொண்டு அந்தःகரணம் அத்தியஸ்தமாக இருக்கிறதுனாலே அதே சைத்தன்யம் இப்போ அந்தःகரணத்தோட தாதாத்மியம் அடைஞ்சு அகமாக ஆயிடுச்சு. அப்படி ஆயிருக்கிறதுனாலே ஏகாசிரயத்துவ சம்பந்தேன, அஜ்ஞானத்துக்கும் அகங்கிறதுக்கும் ஒரே ஆச்சரியமாக கிடாமத்தினால அஜ்ஞானம் ஆத்மா அகமுடியே இருக்கிறதாக தெரிகிறது. உபபத்தே. இதே மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ரெண்டாவது கேள்வி, அஜ்ஞானத்துக்கு விஷயங்கிறது சுத்த சைத்தன்யம் தான், அதுவும் மேல இதே ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சித்திரேவ கேவலா, வேற எதுவும் ஜடங்கள்லாம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. ஆனா லோகத்துல நாம நஜானாமி சொல்றது கட நஜானாமி பட நஜானாமி அப்படின்னு சாதாரண ஜடப்பொருளை கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அஜ்ஞான அனுபவத்துக்கெல்லாம் விஷயம் பாவரூப அஜ்ஞானம்னு சொல்றது நீயே சொல்ல முடியாதுன்னு அத்வைதியை பார்த்து சொல்றான். ஏன்னா நீ சொல்லக்கூடிய பாவரூப அஜ்ஞானம் எதை வரைக்கும்? அதுக்கு எது விஷயம்னா சுத்த சைத்தன்யம், விசிஷ்ட சைத்தன்யம் கூட இல்லை. ஜடத்தை சுத்தமா அது மறைக்காது. அப்படி இருக்கும்போது கடன் நஜானாமி பட்டன் நஜானாமி, இந்த விஷயம் தெரியாது அந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்ற இடத்துல அதை எப்படி பாவரூப அஜ்ஞானம்னு ஒத்துக்க முடியும்? அதனால இந்த அனுபவங்கள்ல ஞானத்தினுடைய அபாவம் தான் விஷயம்னு சொல்ல வேண்டியிருக்கும். கட ஜானம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுதான் கடம் நஜானாமின்னு சொல்றான். இந்த இடத்துல கட விஷயகமாக அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஆக இந்த விசேஷத பிரத்யக்ஷம்னு ஒண்ணு சொன்னாரு, அது கூட அடிபட்டு பொருள். நீ சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றச்சிய அந்த தியானம் எனக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தமே தவிர அந்த அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீ சொல்ற சித்தாந்தத்தை விருத்தமா இருக்குதுன்னு இந்த கேள்வி கேட்டா. அதையவ ஜடே ஆவரண கிருத்திய அபாவா, ஜடமான வஸ்துவில ஆவரணத்துக்கு பிரயோஜனம் இல்லாததுனாலே ஜடத்தை ஆவரணம் பண்ணாது. இது அஜ்ஞானம், பாவரூப அஜ்ஞானம். அப்போ கடன் நஜானாமி இத்தியாதி பிரதீதேகே ஜானாபாவ விஷயத்துவே. அப்ப கடன் நஜானாமின்னு சொல்றானே அந்த பிரதீதிக்கு என்ன விஷயம்னு கேட்டா அஜ்ஞானம் இல்லை. அப்ப ஜட விஷயகமான கட விஷயகமான தியான அபாவம் தான் அந்த பிரதீதியில விஷயம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி ஒத்துண்டால் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி சொல்லலாம். கடம் நஜானாமி
அகம் நஜானாமி கிமப்பி நஜானாமி நகிஞ்சித் அவேரிஷம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால பிரகிருதேபி ததா அஸ்து ஞான அபாவையேவ விஷய அஸ்து இது நவாக்கியம் இது நிரஸ்தம். ஏன் இதே மாதிரி அங்கேயும் பதில் சொல்லலாம். தத்தது அவச்சின்ன சைதன்யத்தைவ அஜ்ஞான ஆசிரியத்துவேன, இந்த அஜ்ஞான விஷயத்துவேன அர்த்தம் எடுத்துக்கலாம். அஜ்ஞான விஷயத்துவேன தத்ராபி தத்விவகார உபபத்தே. அங்க கடம் நஜானாமின்னு சொல்ற இடத்துல கடமே அஜ்ஞானத்துக்கு விஷயம் நான் சொல்ல வரல. கடாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, அந்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அதாவது அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல கடம் அவச்சேதகமாக சேர்ந்திருக்கு. அப்புறமா அப்படி சொல்லணும். இல்ல கடாவச்சின்ன சைத்தன்யத்துல அஜ்ஞான விஷயத்தை வந்ததுன்னு சொன்னா நிர்விபாக சித்திரேவ கேவலாங்கிறதுக்கு விரோதம் வரும். அதனால ஏற்கனவே அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருந்துருக்கிற அந்த சைத்தன்யத்துல கடமானது அப்புறமா அதை கடாவச்சின்னமா ஆக்கியிருக்கு. ஆகாசத்தை கடாவச்சின்னமாக கடம் வந்துதானே ஆக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி சாதாரண வெள்ள ஆகாசமா தான் இருந்தது. அந்த மாதிரி இந்த விஷயத்தா சைத்தன்யத்துல ஏற்கனவே இருக்கு. அஜ்ஞான விஷயத்தா கடம் வந்ததுக்கு அப்புறம் அது கடாவச்சின்னமாக ஆச்சு. சரி, அதனால இப்ப என்ன, எந்த சைத்தன்யத்துல அஜ்ஞான விஷயத்துவம் இருக்கோ அதுக்கே இந்த கடம் அவச்சேதகமாக சேர்ந்துன்றதுனால கடத்தையும் நான் அஜ்ஞானத்துக்கு விஷயம் மாதிரி வர்ணிக்கிறேன். எந்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருந்ததோ அதுலேயே அகங்கிற உபாதி சேர்ந்துன்றதுனால அகங்கிற பதார்த்தம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கிற மாதிரி பாசிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையோ, அகம் நஜானாமின்னு. இதே மாதிரி எந்த சைத்தன்யத்துல அஜ்ஞானத்துக்கு விஷயத்துவம் இருக்கோ, அஜ்ஞான விஷயத்துவம் இருக்கோ அதை கடாதி விஷயங்கள் அவச்சேதகமாக அப்புறமா சேர்ந்துன்றதுனால அவச்சேதகமான அந்த விஷயத்தையும் அஜ்ஞானத்துக்கு விஷயமாக சொல்லலாம். ரெண்டுக்கும் சமானமான ஒரு பதில். நிரஸ்தம். தத்தது அவச்சின்ன சைதன்யத்தைவ அஜ்ஞான ஆசிரியத்துவேன, அஜ்ஞான விஷயதாசிரியத்துவேன வேணா வச்சுக்கலாம். விஷயத்துவத்துக்காக இல்லை. தத்ராபி தத்விவகாரோபபத்தே. அதே மாதிரி பதில் சொல்லி முடிச்சுட்டார். நச்ச சாட்சி வேத்யே சுக துக்க அஜ்ஞானாது பிராதிபாசிகேச்ச பாவரூப அஜ்ஞானாபாவேன தத்ர ந ஜானாமி இதி பிரதீதிஹி கதம் உபபத்யதே இதி வாக்கியம். என்ன சொல்றார், ந ஜானாமிங்கிற பிரதீதிக்கு பொதுவா பாவரூப அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னால் சுகம் ந ஜானாமி துக்கம் ந ஜானாமி அஜ்ஞானம் ந ஜானாமிங்கிறதுலாம் நீ எப்படி அர்த்தம் சொல்லுவே? ஏன்னு கேட்டா சாட்சி வேத்தியமான விஷயத்துல அஜ்ஞானம் கிடையாது. சாட்சி வேத்தியம்னு சொன்னா அது மறைஞ்சு இருக்க முடியாத வஸ்து. அது அஜ்ஞானம் எந்த வஸ்துல இருக்கும், எது தெரியாமல் இருக்க முடியுமோ அதைத்தானே அஜ்ஞானம் மறைக்கணும். இப்ப சுகம், தனக்கு சுகம் துக்கம் தன்னுடைய அஜ்ஞானம் இதெல்லாம் தனக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. ஏன், அதுவும் சாட்சி பாஸ்யமா இருக்கு. இருந்தா தெரிஞ்சே ஆகணும், தெரியலைன்னா இல்லைன்னு அர்த்தம். அதனால என்ன தெரிகிறது, சுகதுக்காத விஷயம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அந்த போது சுகம் நஜானாமி துக்கம் நஜானாமின்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞானமானது நீங்க சொல்லக்கூடிய அஜ்ஞானமா இருக்க முடியாது. அது தியான அபாவமாத்தானே சொல்லி ஆகணும்னு அடுத்த கேள்வி. அஜ்ஞான விஷயத்துல கூட அஜ்ஞானம் தெரியல தெரியாதுன்னு நான் சொன்னேன்னா அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அஜ்ஞான விஷயக்கமான தியானம் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே சொல்லிட்டு போறீங்க. பிராதிபாசிகத்திலையும் அப்படிதான் இதே கதை தான். அதாவது பிராதிபாசிக ரஜதம் இருக்கே, இது தெரியும் போதுதான் அதுவே இருக்கு. அது தெரியலேன்னு சொன்னான்னா அப்ப அது இல்லைன்னு அர்த்தம். அது இருந்தா இருந்து தெரியாம இருக்கல, இல்லவே இல்லை, தெரிஞ்சுட்டு இருந்தது. தெரியாதுன்னு சொன்னா தெரியாம இருந்துட்டு தெரியாம இருக்குங்கிறது பிராதிபாசிகத்துக்கு கிடையாது. அது ஞாபக சப்தாகம் அப்படின்னு சொல்றது. இருந்தா தெரிஞ்சுட்டே இருக்கும், தெரியாமல் அது கிடையவே கிடையாது. அப்ப அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இல்லை. யார்கிட்டயாவது நாம தார்க்கிகன் கிட்ட கேட்டோம், இந்த சுக்தி ரஜகம் தெரியுமா, சுக்தி ரஜகம் நஜானாமி அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்க சொல்ற சுக்தி ரஜகம்லாம் எனக்கு கிடையாது, அவனுக்கு தெரியாது. அப்ப நஜானாமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அந்த தியான அபாவம்னு தானே அர்த்தம் சொல்லி ஆகணும். எப்படி இங்க பாவரூப அஜ்ஞானம் சொல்லுவேன். அதனால அங்கெல்லாம் பாவரூப அஜ்ஞான அபாவேனா
தத்ர நஜானாமி இது பிரதீதி கதம் உபபத்தியதே. அது அத்வைதியை பார்த்து கேட்கிறான். இது நவாக்கியம், அதுக்கு பதில் சொல்றார். முதல்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருதாங்கிறது ஸ்வஸ்மின் வித்யமானே சாட்சி வேத்யே சுகாதவு ஒண்ணு, ஸ்வப்ரமசித்தே ரூப்யாதவு ச நஜானாமி இது விவகார அசம்பவாத். இது எந்த சுகம் நஜானாமின்னு வருங்கிறையே, எப்படி வரும்? தன்கிட்ட இருக்கக்கூடிய சுகத்தையே அவன் தெரிஞ்சுக்கலையா, தெரியலேன்னு சொல்றானா? தனக்கே இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தனக்கு தெரியலே அப்படின்னு சொல்றானா? தனக்கு பிராந்தியில தெரியக்கூடிய இந்த ரஜதங்கள்லாம் எனக்கு தெரியலேன்னு சொல்றானா? இதெல்லாம் சொல்ல முடியாது. தெரியலேன்னு சொல்ல, தெரிஞ்சுட்டே இருக்கும். அது சாட்சி வேத்தியமாக தன்னுடைய சுகம் தெரிஞ்சுட்டே இருக்கும் போது அது தெரியலேன்னு எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? அதனால சாட்சி வேத்தியமான சுக துக்கங்களை எடுத்துட்டு சொன்னால் அப்ப தெரியலேங்கிற அனுபவம் வராது. தனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால ஸ்வஸ்மின் வித்யமானே சாட்சி வேத்யே சுகாதவு ஸ்வப்ரமசித்தே ரூப்யாதவுச்ச. இவனுக்கே பிராந்தியில தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ரஜதத்தை பார்த்து எனக்கு ரஜதம் தெரியலேன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரிஞ்சுட்டே இருக்கேன். அதனால நஜானாமீதி விவகார அசம்பவா. அப்ப என்ன சொல்லணும்? இன்னொருத்தனுக்கு இருக்கக்கூடிய சுகம் எனக்கு தெரியலேன்னு சொல்லணும். எதிகரணமாக தன்னுடைய சுகத்தை பத்தி தெரியலேன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஏதோ சுகம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான், ஆனா அந்த சுகம் எனக்கு தெரியாது. அவனுக்கு பிராந்தியில ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கு, அவனுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொருத்தருடைய சுகம் துக்கம் அஜ்ஞானம் பிராந்தி இதெல்லாம் எடுத்துட்டு அது எனக்கு தெரியாதுன்னு இதான் சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு சௌகரியமா போச்சு நஜானாமி சொல்றதுக்கு. எப்படின்னு கேட்டா, பரசுகாதவு நஜானாமி இது விவகாரஸ்ய பரோக்ஷஞான நிவர்த்தியேன பிரமாத்திருகத அஜ்ஞானேனைவ உபபத்தே. அங்க அஜ்ஞானம் இருக்கு, அது இவனுக்கு சாட்சி வேத்தியம் இல்லையோ? சாட்சி வேத்திய விஷயத்துல தானே அஜ்ஞானம் கிடையாதுன்னு சொன்னேன். பரக்கிய சுக துக்காதிகள்லாம் இந்த சாட்சிக்கு வேத்தியம் இல்லை. அதனால இவனுக்கு அஜ்ஞானம் உண்டு. ஆனா இந்த அஜ்ஞானம் ரெண்டு விதம், விஷயகதம் பிரமாத்திருகதம் ரெண்டாவது பிரிச்சிருக்காரு. அதுக்கு வேலை கொடுத்துருக்காரு. விஷயத்திலையும் இதுக்கு வேலை இருக்கு, பிரமாத்தாட்டையும் வேலை இருக்கு. ரெண்டு இடத்துலயும் அதுக்கு காரியம் இருக்கு. அதனால அதை ரெண்டு ஆசிரித்தமா சொல்றது, விஷயாசிரிதம் பிரமாத்திரு ஆசிரித்தம். இப்ப இந்த சாட்சி வேத்திய விஷயத்துல தன்னுடைய சாட்சி வேத்தியமா இருந்தா அங்க சுத்தமா அஜ்ஞானமே கிடையாது. ஆனா பரக்கிய சுகாதிகள், இன்னொருத்தருடைய சுக துக்காதிகளை எடுத்துட்டோம்னா அது எனக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அங்க எந்த மாதிரி ஒரு அஜ்ஞானத்தை சொல்லணும்னா அந்த பிரமாத்திருகத அஜ்ஞானம். அந்த பிரமாத்திருகத அஜ்ஞானமானது இந்த பிரமாத்தாவுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லும்படியா பண்ணி வச்சிருது. அங்க விஷயகத அஜ்ஞானம் கிடையாது. ஆக பிரமாத்திருகத அஜ்ஞானத்தினாலேயே அந்த அஜ்ஞானம் எதனால போகும்? பரோட்ச ஜானமே போகும், பிரத்யக்ஷ ஜானம் வரவே வராது. பரக்கிய சுகத்தை இன்னொருத்தன் பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியாது. அதனால அந்த இடத்துல ரெண்டு விதமான அஜ்ஞானம் ஒத்துக்கிறது இல்லை. ஒரே ஒரு விதமான அஜ்ஞானம் தான். அந்த அஜ்ஞானம் பிரமாத்திருகத அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் பரோட்ச ஜானத்தினாலே நிவர்த்தியாகும். அது போகும். அந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த விவகாரம் ஏற்படுறது, நஜானாமி அப்படிங்கிற விவகாரம் ஏற்படுறது. ஆக இங்கேயும் தியான அபாவம்னு சொல்ல வேண்டியதில்லை. பரகீய சுகாதவு நஜானாமி இது விவகாரஸ்ய பரோக்ஷஞான நிவர்த்தேன பிரமாத்திருகத அஜ்ஞானேனைவ உபபத்தே. அதைவ நிரஸ்தம். இன்னொரு கேள்விக்கும் பதில் வந்ததுன்னு சொன்னார். என்ன பதில் வந்தது? பரோக்ஷஞானேன பிரமாத்திருகத அஜ்ஞானேன அசிதேபி விஷயகத அஜ்ஞான சத்வேன நஜானாமி இது விவகாராபத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அஜ்ஞானம் விஷயத்திலும் இருக்கு, பிரமாத்தாவிலும் இருக்குன்னு சொல்றது இல்லையா? அப்போ பிரத்யக்ஷமா அபரோக்ஷமான ஜானம் வந்தா ரெண்டு விதமான அஜ்ஞானமும் நிவர்த்தியாகும். பரோட்ச ஜானத்தினால பிரமாத்திருகத அஜ்ஞானம் மாத்திரம்தான் நிவர்த்தியாகும். இப்ப பரக்கிய சுகாதி விஷயத்துல ரெண்டு விதமான அஜ்ஞானமும் இருக்குன்னு வச்சுட்டு கேள்வி கேட்கிறான். அங்க பரோட்ச ஜானம் தானே வரும், பிரத்யக்ஷ ஜானம் வரவே வராது. இன்னொருத்தனுக்கு சுகம் இன்னொருத்தனுக்கு என்னைக்குமே பிரத்யட்சமாகாது. அதனால அந்த விஷயத்துல பரோட்ச ஜானம் ஒண்ணுதான் வரும். அப்படியானால் பரோட்ச ஜானத்தினால பிரமாத்திருகத அஜ்ஞானம் நிவர்த்தி ஆனால் கூட விஷயகத அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியாதே பரோட்ச ஜானத்தினாலே. அப்ப விஷயகத அஜ்ஞானம் இருந்துட்டே இருக்கிறதுனால தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது வரும், நஜானாமின்னு சொல்ல வேண்டியது வந்து விடுமேன்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகிட்டு. ஏன்னா அங்க ஒரு விதமான அஜ்ஞானம் தான்.
இந்த பரகீய சுகாதி விஷய சாட்சி வேத்திய விஷயத்துல தன்னுடைய சாட்சி வேத்திய விஷயத்துல அஜ்ஞானம் எந்த விதமான அஜ்ஞானமும் கிடையாது, விட்டாச்சு. பரகீய சுகாதி தெரியாதுங்கிற இடத்துல பிரமாத்திருகத அஜ்ஞானம் மாத்திரம் உண்டு, விஷயகத அஜ்ஞானங்கிறது ஒத்துக்கிறது கிடையாது. அதனால பிரமாத்திருகத அஜ்ஞானம் பரோட்ச ஜானத்தினால நிவர்த்தி ஆயிடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் நஜானாமின்னு விவகாரம் வர்றதுக்கு காரணம் இல்லை. அதனால இந்த ஆட்சேபத்துக்கு இடம் இல்லை. பரோட்சஜானேன பிரமாத்திருகத அஜ்ஞானேன அசிதேபி விஷயகத அஜ்ஞான சத்வேன நஜானாமீதி விவகாராபத்தி இது அதைவ நிரஸ்தம். இந்த சங்கையும் நிராசம் பண்ணப்பட்டது. பிரமாத்திருகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமி இது விவகாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதயிதும் அசக்கியத்வா. ஒரு சமாதானம், அங்க பிரமாத்திருகத அஜ்ஞானம் தான் இருக்கு, விஷயகத அஜ்ஞானம் கிடையாதுன்னு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இன்னும் அடுத்தபடியா இன்னொரு தோஷம்னு சொல்றாரு. நீங்க பிரமாத்திருகத அஜ்ஞானம் என்ன காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை விஷயகத அஜ்ஞானம் பண்ணட்டதுன்னு கேட்குறது. இது மகா தப்பு. எப்படின்னா ரெண்டு அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல கூட பிரமாத்திருகத அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் நஜானாமின்னு சொல்றது வழக்கம் இல்லை. பருவத்துல தூமத்தை வச்சுட்டு அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அக்னி அஸ்தி அந்த அது நிச்சயமாயிடுச்சு. ஆனா ந பாத்தின்னு இருக்கு. அந்த இடத்துல நஜானாமின்னு சொல்றது கூட பரோட்ச ஜானத்திலான பிரமாத்திருகத அஜ்ஞானம் போயிடுச்சு. ஆனா இப்ப அக்னி நஜானாமின்னு அவன் பேச மாட்டான். அக்னி அஸ்தி சமயக் ஜானாமி பரந்து அக்னி ஜானியும் பிரத்யக்ஷத்தையா நபாதி, பிரத்யக்ஷமா தெரியல அப்படிதான் சொல்லுவானே தவிர நஜானாமின்னு சொல்ல மாட்டான். ஏன் நஜானாமின்னு சொல்லணும்னா அந்த பிரமாத்திருகத அஜ்ஞானம் அதுக்கு காரணம். நீங்க என்ன பண்றீங்க, பிரமாத்திருகத அஜ்ஞானத்தினால வர வேண்டிய அந்த காரியத்துக்கு பிரமேயகதமான விஷயகத அஜ்ஞானத்தை வச்சுட்டு ஆபாதனம் பண்றீங்கன்னா அது எப்படி சரியா வரும்? ஒத்துண்டாலும் ஒத்துக்கவே இல்லைங்கிறது முதல் சமாதானமாச்சு இந்த சாட்சி வேத்திய விஷயத்துல. இப்ப ஒத்துண்டு நீங்க பேசிட்டு இருக்கு, அப்பவும் பிரமாத்திருகத அஜ்ஞானத்தினால எந்த ஒரு காரியம் நஜானாமின்னு வரணுமோ அந்த நஜானாமிக பிரமாத்திருகத அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் விஷயகத அஜ்ஞானத்தினால நீங்க ஆபாதனம் பண்றீங்க, அதனாலே வரட்டீங்க, இது அசக்தனம் அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. விஷயகத அஜ்ஞானேன ஆபாதயிதும் அசக்கியத்வா. விஷயகத அஜ்ஞானம் நபாதிங்கிற விவகாரத்துக்கு தான் பரோட்ச அபரோட்ச சாதாரணம் பிரத்யக்ஷம். அதனால நபாதி அப்படின்னு சொன்னா நான் இஷ்டாபக்தி அவனுடைய சுகம் துக்கங்கள்லாம் நபாதி எனக்கு தெரியாது, நபாத்தின்னு சொல்லலாம், நஜானாமின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு வழியா இது ரொம்ப சாமான்யமான விசாரம். இது பொதுவா அஜ்ஞானத்தை பத்தி ஒரு விசாரம் பண்ணி பாவரூப அஜ்ஞானத்துல நீங்க சொல்ற இந்த ஆட்சேபத்துக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லுவாச்சு. இதுக்கு மேல அவன் வரான். என்ன சொல்றான், பாவரூப அஜ்ஞானம்னு ஒண்ணு எதுக்காக கல்பிக்கணும், வேண்டாமே. நான் சொல்ற மாதிரி ஞான அபாவம்னே அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கலாம். ஒரு உதாரணம் பாருங்க. நனு பாவரூப அஜ்ஞான விஷயத்வேன அபிமதஸ்ய அகம் அஜ்ஞः இதி பிரத்யயஸ்ய மயி ஞானம் நாஸ்தி இதி ஞானாபாவ விஷயாத் பிரத்யயாத் அகடம் பூதலம் இதி பிரத்யயஸ்ய घटो நாஸ்தி இதி பிரத்யயாதிவ விசேஷண விசேஷ்ய பாவ வித்யாசம் வினா இச்சா द्वेषाभाव ज्ञानयोरिव விஷயபேத அப்பிரதீதி இது சேத். இந்த அனுபவத்தை பரீட்சை பண்ணி பார்த்தால் விஷயத்துல வித்தியாசம் தெரியல. எந்த ரெண்டு அனுபவம்? ரெண்டு உதாரணம் கொடுக்கலாம். பாருங்க, ஒன்னு வத்திரேக உதாரணம், ஒன்னு வத்திரேக திருஷ்டாந்தம், ஒன்னு அன்வய திருஷ்டாந்தம். அகம் இச்சாமி, அகம் ந துவேஷ்மி. எனக்கு இந்த விஷயத்தில் ஆசை உள்ளது, எனக்கு இந்த விஷயத்தில் துவேஷம் இல்லை. இது ரெண்டு பிரதீதிக்கும் ஒரே விஷயம் இல்லை. இச்சை இருக்கு அப்படின்னா துவேஷம் இல்லை, துவேஷம் இல்லைங்கிறதும் இச்சை இருக்குங்கிறதும் ஒண்ணும் இல்லை. இச்சையும் இல்லை துவேஷமும் இல்லைன்னு கூட இருக்கலாம் இல்லையா? ராகத்வேஷம் ரெண்டுமே இல்லாம இருக்கலாம். அதனால இச்சை இருக்குன்னு சொன்னா துவேஷம் இல்லைங்கிறதும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி துவேஷம் இல்லைன்னு சொன்னா இச்சை இருக்கணுங்கிறதும் இல்லை, அப்படியும் இல்லை. அதனால இச்சாங்கிறது வேற, இச்சாமி அப்படிங்கிற பிரதீதியில பாசிக்கக்கூடிய இச்சை வேற. ந துவேஷ்மி, நான் துவேஷிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த துவேஷ அபாவம் தெரிகிறது.
அது வேறேன்னு சொல்றோம். இது வெதிரேக திருஷ்டாந்தம். இந்த ரெண்டு பிரதீதிக்கும் விஷயம் பின்னமாக இருக்கு. ஆனா இன்னொரு ஒரு ரெண்டு பிரதீதி எடுத்துக்கிறேன். பூதலே கடோ நாஸ்தி, அகடம் பூதலம். இந்த பூதலேங்கிறது சேர்க்கணும், இங்க அர்த்தமா விட்டு போயிருக்கு. பூதலத்தில் கடம் இல்லை, சரியா? ஒரு பிரதீதி. பூதலே கடோ நாஸ்தி, பூதலத்தில் கடம் இல்லை. அகடம் பூதலம், கடம் இல்லாத பூதலம். ரெண்டுக்கும் ஏதாவது கட்டாபாவத்துல வித்தியாசம் உண்டோ? ஒண்ணும் இல்லை. ஏன் வித்தியாசம்? பிரதிதினம் வித்தியாசமா தெரியுறதேன்னு கேட்டா விசேஷ பாவம் வித்தியாசம். பூதலே கடோ நாஸ்தின்னு சொல்லும் போது பூதலம் விசேஷணமா போயிடுத்து, கடோ நாஸ்திங்கிற கட்டாபாவங்கிறது விசேஷமா தெரியுது. கடமில்லாத பூதலம்னு சொல்லும் போது பூதலங்கிறது பிரதானமாக விசேஷமாகவும், கடமில்லாதன்னு சொல்றது அந்த கட அபாவம் இருக்கே, அந்த கட்டாபாவம் விசேஷமாகவும் தெரிஞ்சுது. பிரதீதியில அதனாலதான் வித்தியாசம். இந்த விசேஷ பாவ வித்தியாசமே தவிர விஷயத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே பூதலம், அதே கட்டாபாவம் இல்லையா? அங்க இச்சானி நத்வேஷ்மின்னு சொல்றதுக்கு விஷயமே வித்தியாசப்பட்டது. இச்சை வேற, துவேஷ அபாவம் வேற. ஆனா அகட்டம் பூதலம், பூதலே கடோ நாஸ்தி, இந்த ரெண்டு பிரதீதியில விஷயம் வேறையே இல்லை, அதே விஷயம்தான். ஆனா பிரதீதியில விசேஷ பாவம் மாறுது. சரி, நான் இங்கே வரேன் பிரகிருதத்துக்கு. மை ஞானம் நாஸ்தின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படின்னா ஞான பரிச்சயம் சொல்றானே, ஞானமே இல்லைன்னு. அப்படி சொல்லும் போது ஞான அபாவம் தானே அங்க விஷயம் வச்சுக்கணும். அவனே தான் சொல்றான் நஜானாமின்னு. மை ஞானம் நாஸ்தி அகன் நஜானாமி ரெண்டையும் அவனே சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நஜானாமிங்கிறதுக்கும் மை ஞானம் நாஸ்தி அப்படிங்கிறதுக்கும், மையே வேண்டாம் மமான்னு வச்சுக்கோங்களேன், மம ஞானம் நாஸ்தி அப்படின்னு நம்ம நிறைய பிரயோகம் பண்றோம். அஸ்மின் விஷயம் மம ஞானம் நாஸ்தி அப்படின்னு சொல்றோமா? அப்ப மம ஞானம் நாஸ்தின்னு சொல்றதுக்கும், அகம் அஜ்ஞா அஜ்ஞானவான்னு சொல்றதுக்கும், பூதலே கடோ நாஸ்தி அகட்டம் பூதலம்ங்கிற வித்தியாசம் தான் தெரியுறதே தவிர விஷயத்துல வித்தியாசம் தெரியல. நீங்க என்ன சொல்லலாம்? மை ஞானம் நாஸ்தினா ஞானம் அபாவம், ஞானத்துடைய அபாவம். அகம் நஜானாமி அஜ்ஞா அப்படின்னு சொன்னா அஜ்ஞானம், பாவரூப அஜ்ஞானம். என்ன எந்த பிரமாணத்தை கொண்டு இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால பாவரூபமா ஒரு அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே இல்லை. இந்த பிரதீதி ஆகாது. இது சேத் சத்தியம். சத்தியம்னா என்ன தெரியுமா? இந்த ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்ன அர்த்தாங்கீகாரம், ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்னது சரியா இருக்கு. ஆனா பாக்கி தார்ஷ்டாந்திகம் சரியா இல்லை. அதனால பாதிதான் சரியா இருக்கு. திருஷ்டாந்தம் ரெண்டும் அன்வய திருஷ்டாந்தம் வெதிரேக திருஷ்டாந்தம் ரொம்ப சரி, கரெக்ட் ஒத்துக்கிறேன். ஆனால் மை ஞானம் நாஸ்தி அகமஜ்ஞாங்கிறதுக்கும் நீங்க இது ஒத்துக்கிறேன். ரெண்டுக்கும் விஷயம் ஒண்ணுதான், ரெண்டுக்கும் விஷயம் ஒன்னாக வச்சுக்கணும். ஆனா விஷயம் ஒண்ணுன்னு சொல்றது ரெண்டு விதம். மை ஞானம் நாஸ்தின்னு வர ஞானத்துக்கு கூட அஜ்ஞானம் தான் விஷயம்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி பேசுறீங்கன்னா மை ஞானம் நாஸ்தின்னு சொன்னா அது ஞான அபாவம் விஷயம். அதே மாதிரிதான் அகம் அஜ்ஞாங்கிறதும் ஞான அபாவம் விஷயம். அதனால ரெண்டு விஷயம் ஒன்னா இருக்கணும்னு நீங்க சொல்றது. நான் எப்படி சொல்றேன்னா விஷயம் ஒன்னா இருக்கணும். ஆனா எப்படி அகம் அஜ்ஞாங்கிறதுல பாவரூப அஜ்ஞானம் விஷயமோ, அதே மாதிரிதான் மை ஞானம் நாஸ்திங்கிற பிரதீதியிலையும் பாவரூப அஜ்ஞானம் தான் விஷயம். அதனால விஷய பேதம் இல்லை அப்படி சொல்றேன்னா அப்படின்னு சொல்றேன். அதே அப்படி சொல்றீங்க பளிச்சுன்னு மை ஞானம் நாஸ்தின்னு பேசுறச்ச அது ஞானம் இல்லைன்னு அர்த்தம் சொல்லாமல் அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் சொல்றேன். இது நியாயமான்னு கேட்டா அதுக்கு இப்ப பதில் சொல்றார். சத்தியம் தர்மி பிரதியோகி ஜானாஜானாபியாம் ஜான சாமான்யாபாவ ஜானஸ்ய வியாஹதத்வேன மை ஞானம் நாஸ்தி இத்யஸ்யாபி பாவரூப அஜ்ஞான விஷயத்வேன விஷயபேத அப்பிரதீதேஹே யுக்தத்வா. விஷயபேத பிரதீதி இல்லைன்னு நீ சொன்னது அப்படியே நான் ஒத்துக்கிறேன். ஏன்? மை ஞானம் நாஸ்திங்கிற இடத்துல கூட அபாவ ரூப ஜானம், அபாவம் விஷயம் இல்லை, பாவரூப ஜானம் தான் விஷயம். ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி சொல்ற அபாவம் தெரியணும்னா அங்க ரெண்டு விஷயம் தெரியணும். என்ன இல்லை எங்க இல்லைன்னு. என்ன இல்லைன்னா பிரதியோகி, பிரதியோகி ஞானம் வேணும். எங்க இல்லை அந்த ஆதாரம் அனுயோகி ஞானம் வேணும். இல்லாட்டா வெறும் அபாவம்னு வராது. மை ஞானம் நாஸ்தி அப்படின்னு பேசுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன நாஸ்தி? ஞானம் நாஸ்தி அப்படின்னா எனக்கு ஞானம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அதே சமயத்துல எங்க இல்லை, யாருக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா?
அப்படின்னா மை என்னை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்குன்னா இப்ப 2 ஞானம் குறைஞ்சபட்சம் இந்த 2 ஞானம். இன்னும் கூட ஒரு ஞானத்தை சொல்லலாம். மை ஞானம் நாஸ்திங்கிறது கூட ஒரு ஞானம் தானே, அபாவ ஞானம். 3 ஞானம், ரொம்ப குறைஞ்சபட்சத்துல 3 ஞானம் இவங்கிட்ட இருக்கும்போது இவங்கிட்ட ஞான அபாவம் எங்கேருந்து வரும்? விஷயம் இருந்தா தானே நீங்க ஞானாபாவம் விஷயம்னு சொல்லலாம். சொல்லும் போது இந்த பிரதீதிக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்ற ஞானம் நாஸ்தி, கடோ நாஸ்தி, கட அபாவம் ஞான அபாவம் அப்படின்னு அர்த்தம் சொல்றீங்களே, அந்த கடாபாவம் சரி. ஆனா இங்க ஞான அபாவங்கிறது விஷயம் ஆக முடியாது. ஏன்னா ஞானம் இருக்கும்போது ஞானம் நாஸ்தினா என்ன, அது இன்னும் கொஞ்சம் பாருங்க. சாமானியாபாவம் விசேஷாபாவம்னு சேரும். கடோ நாஸ்தி அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கட்டம் இருக்கு, உலகத்துல இருக்கு, அந்த ஒரே ஒரு கட்டம் தான் அங்க இருக்கே தவிர அந்த கட்டத்தை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடமும் அங்க இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கட்டம் கூட, இதை தவிர வேற ஒரு கட்டம் கூட இல்லை. இத்தனை கடத்தினுடைய அபாவம் இருந்தாலும் அங்க நாம கடோ நாஸ்தின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்டம் இருக்கு, அதாவது இந்த கட்டத்தை தவிர மற்ற கடங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆனாலும் கடோ நாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, இது கடோ நாஸ்தின்னு சொல்லும் போது கட சாமானியாபாவம் தெரிகிறது. கட சாமானியாபாவத்துக்கு கடம்ங்கிற ஒவ்வொரு பிரதியோகியுமே விரோதி. ஒரு கடம் இருந்தோடுத்துன்னு சொன்னா கடோ நாஸ்தி வராது. எல்லா கடமும் இருந்தாதான் கடோ நாஸ்திக்கு விரோதம்ங்கிறது கிடையாது. ஒரே ஒரு கடம் இருந்தாலும் கடோ நாஸ்திங்கிற அபாவம் வராது. இது சாமானியாபாவம்னு சொல்றது. அதே மாதிரி ஞானம் நாஸ்தின்னு சொன்னா ஞானமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு ஞானம் இருந்ததுன்னா ஞானம் நாஸ்தி எப்படி வர முடியும்? இங்க ஒரு ஞானம் என்ன, 3 ஞானம் இருக்கு. பிரதியோகி ஞானம் இருக்கு, மைங்கிற ஆதார அனுயோகி ஞானம் இருக்கு. இந்த ஞானமே மை ஞானம் நாஸ்தினே ஒரு ஞானம் இருக்கு. இத்தனை ஞானம் இருக்கும் போது அங்க எப்படி ஞானத்தினுடைய அபாவம் இருக்க முடியும்? ஒரு கட்டம் இருக்கிற இடத்துல எப்படி கட்டாபாவம் இருக்க முடியாதோ அதே மாதிரி இந்த ஞானம் இத்தனை இருக்கும்போது ஞான அபாவமே விஷயமே இருக்க முடியாது. அப்ப அந்த ஞான அபாவத்தை இவன் தெரிஞ்சுட்டு பேசுறான்னு இங்க எப்படி சொல்ல முடியும்? வியாகதம், அங்க வியாகாரம் வருது. ஒரு சமயம் நீங்க அவனுக்கு பிரதியோகி ஞானமும் கிடையாது, மனியோகி ஞானமும் கிடையாது, அபாவ ஞானமும் கிடையாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்ப பேசவே முடியாது. இந்த அபாவமே தெரியாது, ஒண்ணுமே வராது. ஏன்னா காரணம் இல்லாட்டா காரியம் வராது. அபாவம் தெரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு பிரதியோகி தெரிஞ்சிருக்கணும், அனுயோகி தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டும் தெரியாதுன்னு சொன்னா அபாவமும் தெரியாது. ஆக மை ஞானம் நாஸ்தின்னு அவனால பேசவே முடியாது, இந்த ஞானமே வர முடியாது. இதுதான் வியாகத்தம்னு சொன்னாங்க. பிரதியோகி ஞானங்கள்லாம் இருந்து கொடுத்துனா அபாவம் இருக்க முடியாது. அதெல்லாம் இல்லைன்னா அபாவம் இருக்க முடியும், ஆனா இவனால தெரிஞ்சிக்க முடியாது. ஆக 2 விதத்திலையுமே ஞானாபாவ ஞானங்கிறது சரிபட்டு வராது. அதனால மை ஞானம் நாஸ்தின்னு சப்த பிரயோகம் பண்ணினால் கூட அவன் சொல்றது ஞான அபாவத்தை பத்தி இல்ல, அஜ்ஞானத்தை பத்தி தான் சொல்றான்னு ஒத்துக்கணும். இன்னும் இவருடைய வாதம். தர்மி பிரதியோகி ஞான அஜ்ஞானாபியாம் ஞான சாமானியாபாவ ஞானஸ்ய வியாகதத்வேன. இங்க 2லையும் சேர்த்துக்கலாம். தர்மி பிரதியோகி ஞானம் இருந்தாலும் ஞான சாமானியாபாவ ஞானம் வராது. ஏன்னா ஞான சாமானியாபாவமே இருக்காது. தர்மி பிரதியோகி அஜ்ஞானம் அப்படின்னு வச்சுட்டு ஞானம் இல்லைன்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்பவும் வர முடியாது. காரணம் இல்லாததுனால அபாவ ஞானம் வர முடியாது. ஆக 2 விதத்திலையும் ஞானம் நாஸ்திங்கிற ஞானம், இது ஞான சாமானியாபாவ ஞானம், இது வர முடியாது. வியாகதத்வேன மை ஞானம் நாஸ்தி இத்யஸ்யாபி பாவரூப அஜ்ஞான விஷயத்வேன. அப்ப கடைசியில இந்த பிரதீதிக்கு விஷயம் என்னன்னா பாவரூப அஜ்ஞானம்னு தான் சொல்லியாக வேண்டி இருக்கும். அதனால விஷயபேத அப்பிரதீதேகே யுக்தத்வா. நீ விஷயம் ஒண்ணுன்னு சொன்னதை ரொம்ப சரி ஒத்துக்கிறேன், ஆனா இப்படிதான் விஷயம் ஒண்ணுன்னு சொல்லணும். ஞான அபாவம் விஷயம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. பாவரூப அஜ்ஞானம் 2 பிரதீதிக்கும் ஒன்னாக இருந்துட்டு விஷயமாறுதுன்னு சொல்லணும். இதை கொஞ்சம் உபபாதம் பண்றேன். ததாபி மயி ஞானம் நாஸ்தி இது பிரதீதி வாயௌ ரூபம் நாஸ்தி இது பிரதீதிவத் யாவத் விசேஷாபாவான்ய சாமான்யாபாவ விஷயா சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாக யாவத் விசேஷாபாவ விஷயாவா அபியுபேயா. இங்க தார்க்கிகாருடைய சண்டை கொண்டுட்டார். அங்க 2 பட்சம் இருக்கு. சுலபம் தான், புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, வந்துட்டேன். மயி ஞானம் நாஸ்தியை தனியா வச்சு விடுவோம். முதல்ல வாயு ரூபம் நாஸ்திக்கு வரும். வாயுவுக்கு ரூபம் உண்டா? கிடையாது.
ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு, இது ஒரு லட்சணம். கண்ணுக்கு தெரியாதோ இல்லையோ வாயு, அதனால ரூபம் நாஸ்தி, வாயு ரூபம் நாஸ்தி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரூப அபாவம் வாயுல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அங்க எத்தனை ஒரு ரூபாபாவம் இருக்கா இல்ல ரூபாபாவ சமூகம் இருக்கான்னு பாக்கணும். வந்துட்டேன் அப்படின்னா என்ன, இந்த ரூபத்தை மூணு ரூபம் உலகத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது பிருத்திவி ரூபம் அப்படின்னு எல்லா பிருத்திவி ரூபத்தையும் ஒன்னா கலந்துருவோம். பிருத்திவி ரூபம், ஜலீய ரூபம், ஜலத்துல ஒரு ரூபம் இருக்கு, அது எல்லா ரூபம் ஜலீய ரூபத்துல சேர்ந்து கொடுத்து. தேஜோ ரூபம், வாயுல பிருத்திவி ரூபம் இல்லை, ஜலீய ரூபம் அதுவும் கிடையாது, தேஜோ ரூபம் கிடையாது. ஆக மூணு அபாவம் சேர்ந்திருக்கு. பிருத்திவி ரூபாபாவா, பார்த்திவ ரூபாபாவா, சுக்லத்து அது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுமே சேர்த்து சொன்னேன். பார்த்திவ ரூபமே சுக்ல நீல எல்லாமே அப்படி. பார்த்திவ ரூபாபாவம், ஜலீய ரூபாபாவம், தேஜோ தைஜச ரூபாபாவம், இந்த மூணு அபாவம் வெறும் சும்மா புரியிருக்காது. இந்த அபாவத்தை கனெக்ட் பண்ணி முடியவே முடியாது. ஒவ்வொரு சுக்ல வியக்தினா அனந்தம், அத்தனை ரூபாபாவமும் அங்க இருக்கு. இப்போ இந்த அத்தனை ரூபாபாவம் இருக்கு இல்லையா, இந்த அத்தனை ரூபாபாவத்தையும் சேர்த்துதான் நாம ரூபம் நாஸ்தி அப்படிங்கிறது சொல்றோமா, இல்ல இந்த மூணையும் தவிர ரூபம் நாஸ்தின்னு சொல்லக்கூடிய அபாவம் வேறையா? இதுல பெரிய சர்ச்சை இருக்கு. சாமானியாபாவ பிரகரணம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு தத்துவசிந்தாமணியில. அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பெரிய சர்ச்சை. ஒத்துண்டு ஆகணும்னு சொல்றார் தத்துவசிந்தாமணிக்காரர். தீதிகாரர் ஒத்துக்காட்டாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு கடைசியில ஒரே ஒரு காரணத்துக்காக ஒத்துண்டு ஆகணும்னு சொல்றார். சித்திகாரர் அதை அப்படியே இங்க எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு, தீசிகாரர் ஒன்னே ஒரு காரணம் காமிச்சு அதனால ஒத்துக்கணும்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால எனக்கு ஒன்றும் பாதம் இல்லை, நீ ஒன்றும் அவசியம் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டோம். அதனால எனக்கு அதனால சாமானிய அபாவம் தனியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் இந்த புத்தகத்துல இந்த பிரகரணத்துல அவர் பண்ற வேலை. இதுக்கு மேல இதை அங்க பார்த்துட்டு இதை பார்த்தா இங்க கரெக்டா அப்படியே இருக்கும். அந்த வரி எல்லாமே அப்படியே இங்க வருது. இப்ப என்ன பண்றது பாருங்க. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். குளத்துல அக்னி கிடையாது. குளத்துல அக்னி கிடையாதுன்னா ஹிரதே வன்னிர் நாஸ்தி, ஹிரதோ வன்னியபாவான்னு சொல்றாலும். இப்ப வன்னிங்கிறது அங்கங்கிறது நிறைய வன்னி இருக்கு, பல விதமான வன்னிகள் இருக்கு. ஒரு வன்னி கூட கிடையாது அப்படின்னா எல்லா வன்னியுடைய அபாவமும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அது குளத்துல சொல்லலாம். பர்வத்தே வன்னிர் நாஸ்தி சொல்லலாமோ? சொல்லக்கூடாது, அங்க ஒரே ஒரு வன்னி இருக்கு. மகானத்தை வன்னிர் நாஸ்தின்னு சொல்லலாமோ? அங்க ஒரு வன்னி இருக்கு. ஆனா மற்ற வன்னியுடைய அபாவங்கள்லாம் சேர்ந்துருக்கு. இந்த ஒரே ஒரு வன்னியபாவம் குறையிறதே தவிர மற்ற வன்னியபாவங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்றது. ஆனா ஒரு அபாவம் குறைஞ்சா கூட அந்த கூட்டங்கிறது குறைஞ்சு போடுமா. கூட்டம்னா ஒண்ணு விடாம ஒண்ணு பாக்கி இல்லாமல் எல்லாம் சேர்ந்தா அதுக்கு கூட்டம்னு பேர். இதான் கூட்டம். இப்போ அத்தனை வன்னியபாவ கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கூட்டம். ஆமா, இதை வந்து விசேஷாபாவம்னு சொல்லுவாங்க. வன்னி விசேஷாபாவம். பர்வதீய வன்னிர் நாஸ்தி, மகானசீய வன்னிர் நாஸ்தி, சத்துரிய வன்னிர் நாஸ்தி, அந்த வன்னிர் நாஸ்தி, இந்த வன்னிர் நாஸ்தி, இப்படியாக ஒவ்வொரு வன்னிர் நாஸ்தின்னு சொன்னோம்னா எல்லா வன்னி நாஸ்தியும் எங்க வந்து சேரும்னு சொன்னா சரதத்துல வந்து சேரும். ஏன்னா ஒரு வன்னியும் இல்லை. வன்னி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வன்னியை விட்டுட்டு பாக்கி வன்னி நாஸ்தி எல்லாம் வந்து சேரும். வன்னியபாவம் எல்லாம் வந்து சேரும். ஒரு வன்னி குறைஞ்சு போயிடும், வன்னியபாவம் குறைஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப அந்த கூட்டம் சேரல. ஆக சதத்துல இத்தனை வன்னியபாவத்துடைய கூட்டம் இருக்கே, இது யாவத் விசேஷாபாவம்னு சொல்றோம். யாவத்னா கூட்டம் தான். இந்த விசேஷாபாவங்களுடைய கூட்டத்தையே வன்னிர் நாஸ்தி அப்படின்னு நாம சொல்றோமா, அல்லது இந்த கூட்டம் இருக்கட்டும் ஆனா நான் வன்னிர் நாஸ்தின்னு சொல்லும் போது அது தனி உரபாவம். கூட்டம்னு சொன்னா கூட்டமா இருக்கு, நிறைய அபாவம். அது வன்னிர் நாஸ்தின்னு சொல்ற இந்த பிரதீதிக்கு அநேக அபாவம் விஷயமா, மொத்த எல்லா அபாவமும் சேர்ந்து விஷயமா, இல்ல இந்த பிரதீதிக்கே தனியாக சாமானியாபாவம்னு ஒண்ணு உண்டா? இது விசாரம். சரியா? இது உண்டுங்கிறா இல்லைங்கிறா, அது எப்படியோ போட்டோம். ரெண்டு பட்சத்திலையும் நமக்கு இங்க ஹானி இருக்கு. வாயு ரூபம் நாஸ்திங்கிற இடத்துல இந்த மூணு விதமான ரூபாபாவ கூட்டமா நாஸ்தின்னு சொல்றதுக்கு அர்த்தம், அல்லது இதை தவிர்த்து தனியாக ரூப சாமானியாபாவம்ங்கிறது வாயுல இருக்கு. இதெல்லாம் இருக்கு. கூட்டம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கூட்டமே இல்லை, கூட்டம் இருக்கு, எல்லா அபாவ கூட்டமே சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதை தவிர்த்து இன்னும் ஒண்ணு சேர்றது எக்ஸ்ட்ராவா, அதுதான் ரூப சாமானியாபாவம்னு சொல்ற. ரூபம் நாஸ்தி அந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு. இப்ப தியானம் நாஸ்திக்குல என்ன,
எத்தனை ஞானம் அந்தந்த விஷய ஞானம் தனித்தனியா இருக்கு, அத்தனை ஞானத்தினுடைய அபாவங்கள்லாம் சேர்ந்து யாவத் ஞானாபாவம் ஞான விசேஷாபாவம் தான் ஞானம் நாஸ்திக்கு விஷயம்னு சொல்லணுமா, இல்ல ஞான சாமானியாபாவம்னு அதிருப்தமாக சொல்லணுமா? நீ எப்படி சொன்னாலும் மாட்டிட்டேன்னு சொல்லணும். ஏன் அத்தனை தியானாபாவ கூட்டம் அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மகா கஷ்டம். ஏன்னா அத்தனை பிரதியோகி தெரியணும் இல்லையா? அவ்வளவு பிரதியோகி தெரிஞ்சா வரவே வராது, தியானாபாவம் விசேஷாபாவம் வராது. சரி, தியான சாமானியாபாவம்னு சொல்லலாமே, தனியா ஒரு தியான சாமானியாபாவம், அப்ப கூட இதே ஆபத்து தான். பிரதியோகி ஜானம்னு ஒண்ணு இருந்து கொடுத்து, பிரதியோகி ஜானம் அனுயோகி ஜானம்னு ஒண்ணு இருந்து கொடுத்தனா தியான சாமானியாபாவம் எப்படி வர முடியும்? தியானமே இல்லைன்னு எப்படி வர முடியும்? ஆக ரெண்டு பட்சத்திலையுமே உனக்கு தியானம் நாஸ்திங்கிற பிரதீதிய சொல்லவே முடியாது. இதை இங்கே சொல்ற. மை ஞானம் நாஸ்தி இது பிரதீதி வாயு ரூபம் நாஸ்தி இது பிரதீதிவத் யாவத் விசேஷாபாவ அந்நிய சாமானியாபாவ விஷயா, தனியாக சாமானியாபாவம்னு ஒன்ன ஒத்துண்டு அதைத்தான் இந்த பிரதீதி சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாமா? அல்லது சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாக யாவத் விசேஷாபாவ விஷயாவா? யாவத் விசேஷாபாவம்னு ரெண்டாவது பட்சம். இதுல சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாக்கான்னு ஒரு அம்சம் சேர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க என்ன வந்திரநாசி அப்படின்னு கிரதத்துல வந்திரநாசினா பர்வதீய வந்திரநாஸ்தி, சத்வரிய வந்திரநாஸ்தி, மகாநசிய வந்திரநாஸ்தி. வந்திரநாஸ்தின்னு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த எல்லா அபாவமும் சேர்ந்து வரும்போது அதுதான் வந்திரநாஸ்தி. அதுல வன்ஹித்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் வந்து விடுறதா தார்கிகால் சொல்ற மாதிரி இது வரும். சரியா? அந்த வன்ஹித்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவங்கிறது எதுல எத்தனை அபாவங்கள் இருக்குன்னா அத்தனை அபாவமும் சேர்ந்தாதான் இருக்கா. ஏதாவது ஒரு அபாவம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அது கிடையாது. அதனால வன்ஹிர்நாஸ்தின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பட்சத்துல சாமானிய தர்மம்னா வன்ஹித்வம். இது எப்படி சாமானிய தர்மம்? பர்வதீய வன்னி, சத்துரிய வன்னி, மகாநசிய வன்னி, வன்னி வன்னி வன்னின்னு வந்து விடுறது இல்லையா எல்லாத்துலயும்? அப்ப வன்ஹித்வங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. அது பொதுவான சாமானிய தர்மம். சத்துரிய வன்ஹித்துவம் பர்வதீய வன்ஹித்துவம்னு சொன்னா அது ஒரு வன்னியில இருக்கு, இன்னொரு வன்னியில இல்லை. இது விசேஷ தர்மம். அதனால எல்லா அபாவ கூட்டத்துல சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் அப்படிங்கிறத ஒண்ணு ஒத்துக்கிறது. இப்படியாவது சொல்லலாம். அபியுபேயா யாவத் விசேஷாபாவம்னா கூட்டம். கூட்டம் தான். அந்த பிரதியோகிதாக்கங்கிறது அபாவம். எது? யாவத் விசேஷாபாவம். யாவத் விசேஷாபாவ கூட்ட விஷயம் கூட்டம் தான். அந்த யாவத் போட்டா கூட்டம் வேண்டாம், கூட்டம் போட்டா யாவத்து வேண்டாம். ரெண்டுல ஒண்ணு. விசேஷாபாவ கூட்டம்னு சொல்லிட்டா யாவத்துங்கிறது வந்தாச்சு. வண்டி யாவத்துன்னு போட்டா கூட்டங்கிறது அதுலயே கிடைச்சு போச்சு யாவத்து. அதனால அந்த கூட்டத்துக்கு சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவத்தை ஒத்துண்டு அதுதான் இந்த வன்னியர் நாஸ்திங்கிறது விஷயம் சொல்ற மாதிரி ஞானம் நாஸ்தின்னு சொல்றியா? உறவோ மிச்சம் இல்லை. ஆமா, யாவந்தகாபாவாக நீங்க அப்படி சொன்னாலும் அதேதான். பட்டானாலுமே யாவது விசேஷாபாவ கூட்டணும் பிரயோகம் பண்றா சொல்லுங்க. கேட் வாஷ் பண்ணி அந்த இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பதம் இருந்துட்டா ததாச்ச தத் காரணீபூத தர்மி பிரதியோகி ஜான அஜானாபியாம் கதம் ந வியாகாதா? வியாகாதம் வந்துதானே சேரும். அதனால மயிஜானம் நாஸ்தின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வா பாவா. அவன் கேட்பான், மூணு தியானம் தானே இருக்கு, மற்ற தியானங்கள்லாம் இல்லையோனா? அப்ப தியானாபாவம் இருக்கே ஆத்மாவில, பிரதியோகி ஜானம் இருக்கு, மயிங்கிற அந்த அனுயோகி ஜானம் இருக்கு, அபாவ தியானம் இருக்கு. இதை தவிர வேற எந்த தியானமும் இல்லை. கட தியானம் பத தியானம் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அந்த அபாவத்தை தான் ஞானம் நாஸ்தின்னு நம்ம சொல்றான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இப்ப கூட்டம் சேரலன்னு அபாவ கூட்டம். அந்த அபாவ கூட்டம் சேர்ந்தாதான் அது ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் சேரும், அதுல வரும். அதனால எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய, எத்கிஞ்சித்னு விசேஷாபாவத்துல விசேஷம். நீலகட்டம் மாத்திரம் இருக்கு, மற்ற கட்டங்கள்லாம் இல்ல. கடோ நாஸ்தின்னு சொல்லாமா? சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா அபாவமும் சேர்ந்த சொல்லலாம். சொல்லலாம், அது தப்பு சொன்னாங்க. எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய
சாமானிய அவச்சின்ன பிரதியோகிதா தத்துவ அபாவா. அபாவா அது வர முடியாது, ஒத்துக்கவே இல்லை. அபாவஜானே பிரதியோகியம்சே பிரகாரீபூத தர்மத்தைவ பிரதியோகிதாவச்சேதகத்வா. அதாவது நம்ம இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நாம என்ன சொல்றோம், நமக்கு வந்த பிரதீதி ஞானம் நாஸ்தி எப்படி சொல்றோமா? அப்படின்னா ஞானம்ங்கிறதுல ஒரு தொம் போட்டு அதுதான் பிரதியோகிதாவச்சேதம். ஞானத்துவம் பிரதியோகிதாவச்சேதம். பிரதியோகியாக தெரியறது ஞானம். அந்த ஞானத்துல ஞானத்துவம் ஒரு தொம் போட்டா அதுதான் விசேஷமா தெரியக்கூடிய தர்மம். அதுதான் பிரதியோகிதாவச்சேதகமாக. ஞானம் நாஸ்தின்னு சொல்லாம இப்போ சொல்ல முடியாது. கடோ நாஸ்தின்னு ஒரு கட்டம் இருக்கிற இடத்துல சொல்ல முடியுமோ? கடோ நாஸ்தின்னு சொன்னா கடத்துவம் பிரதியோகிதாவச்சேதகமா தெரியுது. சரியா? ரூபம் நாஸ்தி அப்படின்னு சொன்னா ரூபத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம். அந்த பிரதியோகியில எந்த ஒரு தர்மம் விசேஷமாக தெரிகிறதோ அதுதான் பிரதியோகிதாவச்சேதகம். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஞானத்துவம் தான் இங்க பிரதியோகிதாவச்சேதகமா தெரியும். ஆனா ஞானத்துவாவச்சேன பிரதியோகிதா அபாவம் அங்க இல்லை. அதான் அபாவஜ்ஞா. அந்யதா சாமானியாபாவ சித்திர்ன ஸ்யாத். இந்த ஒரே காரணத்தை வச்சுதான் சாமானியாபாவத்தை தனியா சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. யாரு? தத்துவசிந்தாமணிக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அந்தந்த அபாவத்துல தனித்தனி தத்தத்வன்னித்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் இருக்கு. இப்ப வன்னித்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் வன்னிர்நாஸ்திங்கிற பிரதீதியில தெரியுது. இந்த வன்னித்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ஒரு அபாவத்துல இருக்கணும். அது இந்த கூட்டத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால நான் தனியாவே அதுக்கு ஒரு அபாவத்தை சாமானியாபாவம்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதால வன்னிர்நாஸ்தி அப்படிங்கிற இன்னும் சொல்லக்கூடிய அபாவம் வேற. தத்வன்னிர்நாஸ்தி ஏதத்வன்னிர்நாஸ்தின்னு சொல்ற அபாவம் வேற. இது விசேஷாபாவம், அது சாமானியாபாவம். அதுக்கு காரணம் இது விசேஷ தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகம், அது சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகம்னு பிரிச்சு அவ ஒத்துக்கிறார். அதனாலதான் சாமானியாபாவமே சித்திக்கிறது. ரெண்டு பேருக்கும் வன்னி சாமானியம் இல்லைன்னு அர்த்தம். வன்னி சாமானியம் ரெண்டு பேருக்கும் அர்த்தம் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணு. அந்த பிரதீதிக்கு விஷயமா எதை சொல்லலாம்னா தனியா அவனை ஒத்துண்டு பேசுறா ஒருத்தர், இதுவே வச்சுட்டு போதும் தனியா வேண்டாம் சாமானியாபாவம்னு இன்னொருத்தர் சொல்றார். யாவத் விசேஷாபாவான்ய சாமானியாபாவ அனத்யுபகமேதி அயம் தோஷா. நான் சொன்னேன் இல்லையா அவளுடைய தகராறு இருக்குன்னு. இந்த கூட்டத்தை தவிர சாமானியாபாவம் தனியா வேண்டாம் அப்படின்னு சொல்ற கட்சியும் இருக்கு. இதுவே யாவத் விசேஷ அபாவம் இருக்கு, இதையே சாமானியாபாவம்னு சொல்லிவிடலாம்ங்கிற பட்சம் கூட இருக்கு. அப்ப கூட பிரதியோகி அனுயோகி இல்லைன்னு தெரியாமல் இந்த அபாவம் தெரிய முடியாது. எத்கிஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமானியாவச்சின்ன பிரதியோகிதா தத்வே घटवती अपि भूतले निर्घटम भूतलम इति प्रतीति स्यात्. ஏதோ சில அபாவத்தை வச்சுட்டே அது நிர்கடம் பூதலம் சொல்லலாம்னு சொன்னா घटம் இருக்கிறதே निर्घटम भूतलम भूतले घटो नास्तिன்னு வரட்டமே. பல கடங்களுடைய அபாவம் அங்க இருக்கே. இது பிரதீதி ஸ்யாத். வாயு ரூபம் நாஸ்தி இன்னொரு தோஷம்னு சொல்றேன். அதே சொல்றேனே அப்படின்னு சொன்னா வாயுவில் ரூபம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தனுக்கு சந்தேகம். நான் என்ன சொல்றேன்னா வாயு ரூபம் நாஸ்தி ஆப்தனாக இருந்துன்னு சொல்லிட்டேன். இப்ப அவனுக்கு சந்தேகம் போனோமோனா போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னு சொன்னா ரூபம் நாஸ்திங்கிறது சில ரூபம் இருக்கிறச்ச கூட சொல்லலாம்னு இருந்தா ஏன் அந்த சகல ரூபாபாவம் எல்லா ரூபாபாவம் சேர்ந்தாத்தான் ரூபம் நாஸ்தின்னு சொல்லலாம்ங்கிறத விட்டுட்டு ஒரு 4 ரூபம் இல்லை அப்படிங்கிறத வச்சுட்டே ரூபம் நாஸ்தின்னு சொல்லலாம்னு இருந்தா என்னுடைய உத்தரம் ஒரு பதிலாகவே ஆகாது, அவனுடைய சந்தேகம் நிவர்த்தியே ஆகாது. அதனால ரூபம் நாஸ்திங்கிற இந்த பிரதீதியில ஒரு ரூபம் கூட இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆக முடியும் இல்லையா? அதனால ரூபம் இருக்கும் இடத்துல ரூபம் நாஸ்திங்கிறது வரவே வராது அப்படின்னு ஒத்துங்காகணும். அதே மாதிரி தியானம் இருக்கிற இடத்துல தியானம் நாஸ்தின்னு எப்படி வரும்? இதுதான் இங்க வாயு ரூபம் நாஸ்தி புரோதேசே ரஜதம் நாஸ்தி இத்தியாதி ஆப்தவாக்கியஜன்ய பிரதீதி அனந்தரமபி தத்தத் சம்சய நிவர்த்திர்ன ஸ்யாத். ஏக விசேஷாபாவ போதனேபி விசேஷாந்தரமாதாய சம்சயோபபத்தே. இந்த வாயு ரூபம் நாஸ்திங்கிற ரூபம் நாஸ்தி ஏதோ சில ரூபங்கள்லாம் அந்த ஜலத்துல இருக்க ரூபம் இல்லை, பிருத்திவியில உள்ள ரூபம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிவிட்டுனா வாயுல தனியா ஒரு ரூபம் இருக்கலாம்னு சந்தேகம் வரும் இல்லையா? அந்த சந்தேகத்தை இந்த வாக்கியத்தினால நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாம போயிடும். ஆகையால ரூபம் நாஸ்திங்கிற அபாவம் தனி அபாவம்னு சொல்லி ஆகணும். அல்லது இதுவே எல்லா அபாவமும் சேர்ந்தாத்தான் ரூபம் நாஸ்தின்னு சொல்லலாம்னாலும் வச்சுக்கலாம்.
எப்படியா இருந்தாலும் சில அபாவங்களை மாத்திரம் வச்சுட்டு நீங்க நாஸ்தின்னு சொல்றது சரியா வராது. அதே மாதிரிதான் சில ஞான அபாவத்தை மாத்திரம் வச்சுட்டு ஞானம் நாஸ்தின்னு பேசுறதும் சரியில்லை. அதனால மை ஞானம் நாஸ்திங்கிறதுக்கே அர்த்தம் பாவரூப அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதனால மை ஞானம் நாஸ்தியும் சரி, அகம் நஜானாமி அகம் அஜ்ஞான்னு சொல்றதும் சரி, எல்லாமே பாவரூப அஜ்ஞானம் தானே தவிர ஞான அபாவம் விஷயம் இல்லை.